மாப்பிள்ளை நீங்களா? வாங்க உட்காருங்க. என்ன மாமா பயந்துட்டீங்களா? போலீஸ்காரன் மாப்பிள்ளையா இருக்கிறதுல ஒரு சௌரியம். மாமனாருக்கு பயப்பட தேவையில்லை, ஆனா அவர் பயப்படுவாரு. சிவகாமி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வீட்டுல எல்லாரும் சௌக்கியம்தான். மனோகரி லைப்ரரிக்கு போயிருக்கா, வர நேரம் தான். அப்போ நான் புறப்பட்டா? இருங்க மாப்பிள்ள, எப்படித்தான் காலில் சக்கரத்து கட்டி வர்றதா? சிவகாமி, அவர் குடிக்க ஏதாவது கூட? வேண்டாம் மாமா, அவசரமா புறப்பட்டு இருக்கேன். ஒரு கொலைகேஸ் விஷயமா ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இந்த கொலைகாரனை பிடிச்சா ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. பேசாம இருக்கீங்க, மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேல மேல பதவிகள் கிடைச்சு நல்லா இருக்கு மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள, ஏதோ கொலைன்னு சொன்னீங்களே, ஏதாவது தடயம் கிடைச்சதா? கிடைக்காம இருக்குமா? போலீஸ் சீக்ரெட். இருந்தாலும் நீங்க எங்க மாமான்றதுனால நம்பி சொல்றேன். வெளியில யாருக்கும் சொல்லிடாதீங்க. நிச்சயமா யாருக்கும் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. கொலை செஞ்சவனோட ஷூ இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவனை எப்படியா நான் மடக்கிடுவேன். இதை தவிர அவனோட கைரேகையோ விட்டு போன பொருளோ எதுவும் கிடைக்கல. பார்க்கலாம். லெட்ஸ் சீ. வரேங்க. வரேன் மாமா. என்ன விஜயா, என்ன சோகமா வர்ற? என்ன விஷயம்? நான் தான் ஊத்துறேன், நீ வேற வாங்கி ஊத்தணுமா? விஷயத்த சொல்லு விஜயா. ஒன்றும் இல்லை, மாமி என்ன சரிவர நடத்துறது இல்லைன்ற மாதிரி ஒரு நாடகம் நடத்தினேன். ஆரத்திக்கு என் மேல கோபம் வரும். மாமியை பத்தி அப்படிலாம் தப்பா பேசாது, அவங்க எவ்வளவு தங்கமானவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லவங்கன்னு நினைக்கிற அந்த நல்ல மனுஷன் வேற யாரும் இல்லை, உங்க மாமியார் தானே சொன்னா. ஆரத்திக்கு மனசு மாறி நம்ம ஆட்சிய மாமியாரா ஏத்துக்குவாங்கன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு தான் அவங்க வீட்டுக்கே நான் போனேன். என்ன நடந்துச்சு? சாரி, ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேளா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. கொஞ்சம் டயர்டா இருந்ததுன்னு அப்படியே உட்கார்ந்தேன். மாமி வீட்ல இருக்காங்களா? மிஷின் வரைக்கும் போயிருக்கா. அவ வீட்ல இருந்தா என்ன இப்படி வர விடுவாளா? என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு தெரிஞ்சு மாமி உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, உசுரை வைக்கிறவாளால தானே உசுரை எடுக்க முடியும். என்ன சொல்றீங்க சுந்தரி? வெளிப்பார்வைக்கு மாமி நல்லவ மாதிரி நடிக்கிறாளே தவிர உள்ளூர ஒரு மாதிரி தான். ஊர்ல அவளுக்கு நல்ல பேரு. ஆத்துல அவர் இல்லாத இடத்துல என்னண்ட எப்படி நடந்துக்கிறா தெரியுமா? அதை நீங்க பார்த்தோன்னா இப்படிலாம் பேச மாட்டேன். 4 பேருக்கு நடுப்புற என்னண்டு நல்லா பேச வேண்டியது. தனியா இருக்கிறச்ச திட்டுறா, கரிச்சு கொட்டுறா. போதும் நிறுத்துங்க. நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மாமி இல்லாத நேரத்துல அவங்கள பத்தி குறை சொல்றது ரொம்ப தப்பு. ஹலோ, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஏத்து விட்டு மாமியோட மருமக வந்திருந்தாங்க. சண்டையில ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். சாப்பிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாமி எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? அவங்க கிட்டே நீங்க குறை கண்டுபிடிக்கிறீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சுத்தி இருக்க மாமியார்லாம் ஒரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நல்ல மாமியார் வாச்சிருக்காங்கிறது உங்களுக்கே புரியும். நல்ல மாமியார்களும் இந்த லோகத்துல இருக்கான்னு எங்காத்து மாமிக்காக நீங்க பறிஞ்சு பேசுறேன். ஆனா உங்க அக்காவுக்கு வச்ச மாமியார் மாதிரி எல்லார் மாமியார்களும் குடும்பக்காரங்கள தான் இருப்பான்னு நினைச்சு தானே உங்க கல்யாணத்துல கண்டிஷன் போட்டு. ஏதேது நேக்கு அட்வைஸ் பண்றத பார்த்தா எங்காத்து மாமி மாதிரி உங்களுக்கு ஒரு மாமியார் வாச்சா இப்ப ஏத்துப்பல் போலன்னா இருக்கு. அங்கதான் தப்பு பண்றீங்க சுந்தரி. மாமி அன்பானவங்க, நல்லவங்க, அப்படி எப்படின்னு இப்ப நான் சொல்றேன். ஏன்னா அவங்க என் மாமியார் இல்ல, உங்க மாமியார். இதே மாமி ஏன் மாமியாரா இருக்கட்டும், அவங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் அவங்கள என் வாய் புகழ்ந்து பேசுங்கிறீங்க. இப்ப நீங்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றத நான் உங்ககிட்ட பண்ணிட்டு இருந்திருப்பேன். ருக்மணி மாமி அடுத்தவங்களுக்கு மாமியாரா இருக்கிற வரைக்கும் தான் அவங்களோட குணாதிசயங்களை என்னால ரசிக்க முடியும், மதிக்க முடியும், மெச்ச முடியும். அவங்கள பத்தி குறை சொல்லிட்டு வர்றவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு அட்வைஸ் பண்ண முடியும். இதே எனக்கு அவங்க மாமியாரா வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே என் மனசு அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் சைக்காலஜி. உங்களை தள்ளி இருந்து மதிச்சு ரசிக்கத்தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர உங்களை தன்னோட மாமியாரா அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியலாச்சு. நீ எதுக்காத்தா வீணா அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு தெரியுற?
விடு, இன்னும் கொஞ்ச நாள்ல புள்ள பெத்துருவா. அப்புறம் நம்ம நினைவா இருக்க போறோம். கடையை கட்டிக்கின்னு போக வேண்டியதேன். என்ன நடக்கணும்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கானோ அப்படித்தான் நடக்கும். வேலையை பார் போ. ஹலோ சிதம்பரம், நான் தானு பேசுறேன். எந்த தானு? அதான்ப்பா, நீ கொலை பண்ணிய அந்த ஆளோட கூட்டாளி. பார்த்திருப்பிய, நெட்டையா தாடியோட. உன்னை யாரும் எனக்கு தெரியாது, அந்த கொலையை பத்தி எனக்கு தெரியாது. டேய் வெயிட் ஆஃப் போனேன். ஹலோ. டக்கு டக்குன்னு போனை வைக்காதம்மா. நீதான் அந்த ஆளை கொன்ன. போலீஸ்ல உன்னை காட்டி கொடுக்க முடியும். உன் மக போட்டோ என்கிட்ட தான் இருக்கு. இது ஒண்ணு போதாதா போலீஸ் உன்னை விசாரிக்கிறதுக்கு? ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? சில லட்சங்கள் வேணும். எங்க வர, எப்படி தர? முடியாதுடா, ஒரு சல்லி காசு கூட கொடுக்க முடியாது. ஏய், உன்னால ஆனதை பாத்துக்கடா. டேய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அறிவில்லை? மிஞ்சி மிஞ்சி போய் என்ன செய்த? நேரா போலீஸ்க்கு போய் அந்த போதை பொருள் கடத்த தலைவர் கொலைக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு சொல்ல போறேன். அவ்வளவுதான்டா, சொல்லிக்கடா. நீ சொல்ற மாதிரி அந்த கொலையை நான் தான் செஞ்சு வச்சுக்க. அதுக்கு உண்டான தண்டனை நான் அனுபவிப்பேனே தவிர உன்னுடைய பிளாக் ஃபைல் பயன்படுத்தி பணத்தை தரமாட்டேன்டா. போனேன். டேய், உன் பயமத்துக்கு அடிபடைய மாட்டேன்டா. போன்ல மிரட்டுற வேலையை வச்சுக்காத. உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். என்னமாமா எங்கிட்டயா போலீஸ் கிலீஸ் மிரட்டுறீங்க? எனி ப்ராப்ளம்? மாப்பிள்ளை நீங்களா? ஒண்ணு இல்ல மாப்பிள்ளை, எவனோ ஒரு காலி பையன் போன் பண்ணி கண்டுபிடி பேசிட்டு இருந்தான். நான் அவனை வான் பண்ணிட்டு இருந்தேன். 2-3 தடவை கண்டினியூஸா போன் பண்ணிட்டான். அதான் அவன் நினைச்சு உங்ககிட்ட பேசிட்டேன். அப்புறம் மாமா, அந்த போன் மிரட்டல் விஷயமா நான் வேணா ட்ரேஸ் பண்ணட்டா? நோ வேண்டாம், இது சின்ன விஷயம் தான் மாப்பிள்ளை, நான் பாத்துக்கிறேன். குட் ஈவினிங். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். விளையாடுனது போதும் மாப்பிள்ளை, உட்காரு. நீங்க அந்த போதை பொருள் கடத்துல ரவுடின்னு நினைச்சு என்கிட்ட போன்ல பேசுனது பூரா என் நினைவுல இருக்கு. மாப்பிள்ளை, இதுக்கு முன்னாடி கூட ஒரு தரம் என்கிட்ட போன்ல பேசும்போது இப்படிதான் எசுக்கு பெசுக்கா சிக்கினீங்க. ஆனா ஏதேதோ சொல்லி அப்ப தப்பிச்சிட்டீங்க. ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடி உங்ககிட்ட போன்ல பேசும்போது கூட அதே மிரட்டல், அதே வார்னிங், நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒரு வாக்குமூலம், அதுவும் ஒரு போலீஸ்காரங்கிட்ட பேசுறேன்னு தெரியாம. அவனை நான் கொலை செய்யல, ஆத்திரத்துல காலை நெட்டி உதைச்சேன். அவன் கீழே விழுந்து மண்ணில் அடிபட்டு இறந்து போயிட்டான். அது கொலை இல்லை, அது விபத்து. இந்த மாதிரி நேரத்துல போலீஸ் வழக்கமா சொல்ற டயலாக சொன்னாதான் வருவீங்களா? சரி சொல்றேன். சொல்ல வேண்டியதை கோர்ட்ல வந்து சொல்லுங்க. Arrest him. நாங்க அவங்கள பார்க்கணும். இவங்க அவர் சம்சாரம். நீங்க யாரு? நான் உங்களதாமா கேக்குறேன். நீங்க யாரு? அவரோட முதல் சம்சாரம். சோ உங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டியா? இல்ல, எனக்கு 2 அம்மா. பொண்ணு பார்க்க வந்தப்போ இத பத்தி யாருமே மூச்சு விடல. சரி, ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், முடிச்சிருங்க.
என்னையா இதெல்லாம்? நீங்க கொலை பண்ணியேன்னு சொல்றாங்களே, நிஜம்தானா? ஏதோ ஆத்திரத்தில் எட்டி உதைச்சேன். அவ செத்து போயிட்டான். அடிக்கடி பணம் கேட்டு மிரட்டினா. ரஃபா நடந்துகிட்டா பயப்படுவான்னு நினைச்சேன். கடைசியில் எல்லா விஷயத்தையும் சிவகாமி சொன்னாங்க. ஒரு நல்ல வக்கீலா ஏற்பாடு பண்ணி உங்களை எப்படி வெளியே கொண்டாந்துறோம். தைரியமா இருங்க ஐயா. தைரியமா தான் இருக்கிறேன். ஆனா மனோகரி கல்யாணத்தை பத்தி நினைச்சாதான் அதை நல்லபடியா நடத்தி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு ஐயா. கவலைப்படாதே. நீங்களா பேச்சு முடிக்க மாட்டீங்களா? சினிமால வர மாதிரி டைம் ஓவர்னு சொல்லுமா? ரொம்ப நல்லது ஐயா. நாங்க போயிட்டு வரோம். நீங்க 2 பேரும் போலாம். மனோகர் இங்க இருக்கு. I want to talk to you. சரி அத்தா, இருந்து பேசிட்டு சீக்கிரம் வந்துரு. நாங்க வெளியே நிக்கிறோம். உட்கார். உங்க அப்பா கொடுத்த வாக்குமூலத்தபடி நீ அந்த போதைப்பொருள் கடத்தல் கூட்டத்தில் சிக்கிக்கிட்ட, ரைட்? உன் போட்டோகிராஃப் ஒண்ணு வச்சுட்டு உங்க அப்பா அவங்க மிரட்டாங்க, ரைட்? இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு உன்னை உங்க அப்பா எனக்கு கட்டி வச்சு பார்த்திருக்காரு, ரைட்? எங்க அப்பா நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட சிக்கலான விஷயத்தை தம் வருங்கால மாப்பிள்ளை கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, ரைட்? இருக்கலாம், தப்பு இல்ல. அவர் ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா ஒரு கொலையை செஞ்சுட்டு ரொம்ப கூலா என்கிட்டயே மாமனாரா பழகிருக்காரு பாரு, அதான் எனக்கு பிடிக்கல. அவர் செஞ்சது கொலை இல்ல. அதை தீர்மானிக்க வேண்டியது கோர்ட். அப்ப நம்ம ஹலோ, எஸ், நான் தான் பேசுறேன். ஒரு நாள் டைம் கொடுங்க சார், பார்த்து முடிச்சிடுறேன். என்ன கேட்ட? அப்ப நம்ம கல்யாணம் முதல்ல கோர்ட் தீர்ப்பு வரட்டும். அப்போ எங்க அப்பா நாட் கில்ட்டின்னு தெரிஞ்சப்பறதான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்க. நான் உங்களை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சேன். ஐ அம் டூயிங் மை டியூட்டி. என்னோட கடமை உணர்ச்சி. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சின்ன வேண்டுகோள், உங்க கடமை உணர்ச்சியை இந்த மனோகரியோட நிறுத்திக்குங்க. அந்த தம்பி தன்னோட கடமையை செய்யுது, அதுல ஒண்ணும் தப்பே இல்லை. தீர்ப்பு முடிஞ்ச பிறகுதான் கல்யாண பேச்சை எடுக்கணுங்கிறக்கா. கல்யாண பத்திரிகைலாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டோமே. கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? அதுக்குள்ள யாராவது ஒரு நல்ல வக்கீலா பார்த்து பேசி வழக்க ஆரம்பிச்சு எம்பிட்டு சீக்கிரம் அவங்களை வெளியே கொண்டாட முடியுமோ கொண்டாந்துருவோம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்காக்கா. வழக்கு முடியறதுக்குள்ள கல்யாண தேதி வந்துட்டா வந்துட்டு போகட்டும். பத்திரிக்கை கொடுத்தவங்களுக்கு எல்லாம் நேர்லயோ போன்லயோ போய் சொல்லிக்கினா போகுது. கல்யாண தேதிக்கு முன்னாடி தன்னுடைய மாமனார் நிரபராதின்னு ருசுவாகணும். அதுதானே அந்த தம்பிக்கு வேணும். கந்தர் கைவேலாம் கவசத்தடியை வழியாய் காண விருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும். சரிம்மா, சிதம்பரம் கொலையை பண்ணலேன்றேள், நடந்தது ஒரு விபத்துன்னு சொல்றேள். இதுக்கு என்ன ஆதாரம்? அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் சாமி உங்களை தேடி வரேன்? நானே வாதாட போயிருப்பேனே. அது தெரியாதனாலதான் உங்களை மாதிரி நல்ல படிச்ச வக்கீலா வச்சு கேஸை செய்யலாம்னு வந்திருக்கேன். இம்பிட்டு புஸ்தகம் வச்சிருக்கீங்களே, எதையாவது எடுத்து பாருங்க ஐயா. சரிம்மா, உங்க புருஷன் நிரபராதி தான், நான் நம்புறேன். ஆனா மத்தவா நம்பணுமே. இந்த போலீஸ்காரா இருக்கா பாருங்க, அவ விடவே மாட்டா. அவ தரப்புல இது கண்டிப்பா கொலைதான் அப்படின்னு நிரூபிக்க பார்ப்பா. இந்த அரசாங்க வக்கீல் வேற பாருங்க, தனக்கு ஜட்ஜி ப்ரமோஷன் வரணுன்றதுக்காக ஃபால்ஸ் எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுன்னு கொட்டி சிதம்பரம் கழுத்துக்கு கண்டிப்பா தூக்கு கை ரெடி பண்ணிடுவார். இதையெல்லாம் மீறி சிதம்பரம் ஜெயிலை விட்டு வெளியில வந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கணும். நீங்க வேற ஒரு மூர்த்தி தேதி குறிப்பிட்டு அதுக்குள்ள அவர் வெளியில வரணும்னு சொல்றேன். அப்பனே முருகா, இதெல்லாம் நடக்குன்ற நீ என்ன சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, முருகன்ட ஒரு சின்ன எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், ஃபீஸ் இல்லாம. ஐயா, வீசு எம்பிட்டு வேணாலும் நான் தாரேன்.
அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க மக கல்யாண தேதிக்குள்ள அவங்க விடுதலையாகி வெளியே வந்தே ஆகணும். அதைத்தான் நீங்க எனக்கு செய்யணும். கவலையை விடுங்க. இந்த கேஸ நான் தண்டவாணின்றே விட்டுறேன், அவன் பார்த்துப்பான். ஐயா, நான் உங்களை நம்பித்தானே கேஸ கொண்டாந்திருக்கேன். நீங்க தண்டபாணி கிட்ட தள்ளி விடுறீங்களே, அது யாரு தண்டபாணி? சாட்சாத் எம்பெருமான் அந்த முருகன் தான். அடியாத்தி, எங்க அப்ப முருகனை சொல்றீங்களா? ஆமா ஆமா. எனக்கு எதுவுமே தெரியாதுமா. கார்த்தால எழுந்து கோர்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி லாபுக்கு எடுத்து வச்சுண்டு அப்படியே முருகா தண்டபாணி, இன்னைக்கு இந்த கேஸ்ல எந்த பீனல் கோட் செக்ஷன்ல ஆர்கியூ பண்றது ஆத்மார்த்தமா கேட்பேன். புக்கு எடுத்து பார்த்தா கரெக்டான லா பாயிண்ட் எடுத்து தருவான். நானும் பிளைண்டா கோர்ட்டுக்கு போவேன், சூப்பரா ஆர்கியூ பண்ணுவேன். கண்டிப்பா அப்புறம் என்ன, ஜெயந்தான். இந்த பீனல் கோடை நம்புறதை விட நான் பழனி பஞ்சாமிரத்தை நம்புறேன். கருப்பு கோட்டை நம்புறதை விட அந்த கதிர்வேலை நம்புறேன். ஜட்ஜை பார்த்து மை லார்டு கூப்பிட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முருகன் தாமா என் லார்டு. அவனை நம்பி இந்த கேஸ்ல இறங்குவோம், கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். ஆனா ஒண்ணு, ஃபீஸை மட்டும் என்னண்ட கொடுத்துட்டு போயிடுவோம். நீங்க சொல்றத பார்த்தா எங்க அப்ப முருகனே வக்கீலா வந்து என் புருஷனை காப்பாத்த போறதாவெல்லாம் சொல்றீங்க. செய்வான் செய்வான். வள்ளிக்காக வேடனா வந்தேன், எனக்காக வக்கீலா வரமாட்டானா? வருவேன், கண்டிப்பா வருவேன். அப்பா முருகா, இந்த கேஸை நீ ஜெயிச்சு கொடுத்துரு, பீஸை நான் இவங்கள்ட்ட கொடுத்துறேன். The public prosecutor may start the case now. Yes, my lord. போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஆனந்தராஜ் கொலை வழக்கில் கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் திரு சிதம்பரம் ஏற்கனவே தன்னுடைய மகள் அவருடன் சிக்கிக்கொண்ட காரணம் குறித்து பல தடவை ஆனந்தராஜை சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போதைக்கு பணம் கொடுத்தும் சரி கட்டியிருக்கிறார். சில மாதங்கள் கழித்து இவருடைய மகள் மனோகரிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆனந்தராஜும் அவனுடைய கூட்டாளிகளும் இவரை மிரட்டிக் கொண்டே இருந்திருக்கின்றனர். மிரட்டலுக்கு அடிபணிந்தால் வாழ்க்கை முழுவதும் கப்பம் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அடிபணியை மறுத்தால் இவருடைய மகளுக்கும் இந்த தகாத கும்பலுக்கும் உள்ள தொடர்பு அம்பலமாகி திருமணமே நின்று போய்விடும். ஆக இந்த இரண்டு பாதைகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார் மிஸ்டர் சிதம்பரம். இந்த இரண்டு பாதையை தவிர புதிதாக மூன்றாவது பாதை ஒன்றையும் நெருக்கடியான நிலைமைகள் இவருக்கு உருவாக்கி தந்திருக்கின்றன. குடும்ப அந்தஸ்து, கௌரவம், தன்னுடைய மகளின் எதிர்கால வாழ்க்கை, இவை மூன்றையும் மனதில் கருதி அந்த மூன்றாவது பாதையை இவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதாவது தன்னை பிளாக்மெயில் செய்த ஆனந்தராஜை தீர்த்து கட்டியிருக்கிறார்.